நேற்று என்னால் இந்த கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பிரச்சனை இதெல்லாம் பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது, ஏன்னா நேற்று எலெக்ஷன் டயத்தில் நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பற்றி பேசி வீடியோ போடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருக்கும்போது என்னால் முடியல. ஏன்னா நானும் கொடைக்கானலில் போய் ஓட்ட போட்டுட்டு வேக வேகமாக நான் கோயம்புத்தூர் ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தேன். ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தனால பைக்கில் தான் போயிருந்தேன். போயிட்டு வந்துட்டு இருந்தனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. என்னால் முடிஞ்சது அங்கங்கே நிப்பாட்டி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக எடுத்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். நேற்று அவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டு எலெக்ஷன் இதெல்லாம் நடந்திருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 85% தமிழ்நாட்டில் ஓட்டிங் போலாக இருக்கு. போன 2021 எலெக்ஷன் ஓட்டிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 73% தான் ஓட் போலாக இருந்துச்சு. இந்த வட்டம் 85% போலாக இருக்கு. இதுக்கு ஒரே காரணம் தளபதி விஜய்ங்கிற ஒரு ஆளுனால தான். அதில் திமுக ஊபிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து எஸ்ஐஆரை வந்து திருத்தினால தான் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படி இப்படின்னு உருட்டிட்டு இருக்கிறாங்க. அது காரணம் இல்லை, தளபதிங்கிற ஒரே ஒரு ஆளுக்காண்டி ஓட்டு போன 2021 ஓட்டு போடாதவங்க புது வாக்காளர்கள் எல்லாருமே சேர்ந்து தளபதிக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட தான் இந்த ஓட்டிங் போல் ஏறி இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதான் நம்ம ஏற்கனவே முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் அல்லவா, நம்மளோட வாக்குச்சாவடி முகவர்கள் பூத்திங் ஏஜென்ட் என்ன பண்ணணும், இந்த 4 to 6க்குள்ள உஷாரா இருக்கணும், கண்ணை தொடச்சு வெள்ளக்கண்ணை ஊற்றி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம முன்னாடி பேசிகிட்டே இருந்தோம். அதே மாதிரி இந்த திமுகவோட ஃபார்முலாவை நிறைய இடத்துல அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இடத்துல போய் கள்ள ஓட்டு போடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, முயன்றிருக்கிறாங்க, கள்ள ஓட்டும் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம டிவிக்கு நண்பர்கள் நிறைய இடத்துல தடுத்து இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னோட பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க அவங்க போயிட்டு டிவிக்கு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லியிருக்கிறாங்க. அந்த பூத்துல வேலை செய்யற கவர்மெண்ட் ஸ்டாஃப் போய் 1ஆம் நம்பர் பட்டன் டிஎம்கேவோட பட்டனை அமைக்கி ஓட்ட போட்டிருக்கிறாங்க. இது அந்த பாட்டியோட பேரன் எல்லாருமே அந்த பூத்துக்குள்ளேயே நின்று கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியமான செயல்னு நீங்களே பாருங்க நண்பர்களே. நேற்று நடிகர் அஜித்குமார் வந்துட்டு பூத்துல முதலா ஓட்டு போட்டாரு. ஓட்டு போட்டு வெளியே வரும்போது செய்தியாளர்கள், அதாவது இந்த புதிய தலைமுறை நினைக்கிறேன், மைக்கை முன்னாடி நீட்டுறாங்க. அவர் 2 நிமிஷம் ஸ்டக் ஆகி நின்று அதை முறைச்சு பார்த்துட்டு போனாரு. ஆனா அவர் ஏதோ ஒரு விஷயம் சொன்ன மாதிரியும் அவர் வந்து இவங்க செய்தியாளர் வந்து பேட்டி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அஜித்குமார் நோ நீட் அப்படின்னு சொல்லிட்டார். நோ நீட் ஃபார் பேட்டி அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இத ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லி திமுகவோட கொத்தடிமைகளும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த செய்தியை நம்ம ஆளுக்கு தான் 1ன்னா 9 செய்தியை திரிச்சு என்ன பண்ணிட்டாங்க, அடுத்ததே ஃபிளாஷ் நியூஸா போட்டு விட்டாங்க. அஜித்குமார் வந்து நோ நீட் அப்படின்னு சொல்லிட்டாரு, மாற்றம் தேவையில்லை, இதே ஆட்சி தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஓட்டு போடுற மக்களோட மைண்ட் எல்லாத்தையும் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அஜித்குமாரோட மேலாளர் சுரேஷ் இருக்கார்ல, சுரேஷ் அவர் வந்துட்டு, சார் வந்து எந்த ஒரு இன்டர்வியூ எந்த ஒரு பேட்டியும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் சொல்லலை, செய்தியாளர்கள் வந்து இதை தப்பா பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. இது ஒரு பொய் செய்தி அப்படின்னு கூட தெரியாம அவங்க தான், ஸ்டாலின் தான் பக்கத்துல நிறைய பேர் இருக்காங்களே, கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு, சார் அஜித்குமார் நோ நீடுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. உடனே ஸ்டாலின் வந்து நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காரு, நல்லது தானே அப்படின்னு நினைச்சிட்டு, அவர் அஜித் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஸ்டாலின் சார் நினைச்சிட்டாரு. ஆனா அவரு சொன்னது வேற. இவங்க அஜித்தை வச்சு கை நகர்த்தலான்னு முடிவு பண்ணாங்க. அதுவும் தோல்வியில முடிஞ்சிருச்சு. நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து ஓட்டு போறதுக்காண்டி உள்ள போயிருக்கிறாரு. இந்த மீடியாக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, டாப் ஆங்கிள் தூக்கி வச்சு கேமராவை அவர் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டாருன்னு எடுத்துட்டாங்க. இது சமூக வலைத்தளங்கள்ல பரவி பெரிய பேசும் பொருளா இருக்கு. ஆப்வியஸ்லி அவரு வந்துட்டு அவரோட கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாரு. அது எல்லாம் அவரு மீடியாக்காரங்க காமிச்சாலும் காமிக்காட்டியும் அதுதான் ஒரு முறை, அதுதான் வழக்கம், அதுதான் சாத்தியம். அவங்க கட்சிக்கு போடாம யாருக்கு போட போறாங்க? இது மேலேருந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டனால இது ஒரு பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கார்ல, ஓட்டு போடுற, அதாவது யாரு பேரு அவங்களோட பேரு, இப்போ ஓட்டு போடுற அந்த மிஷின்ல வந்துட்டு பேரு, சிம்பிள், பட்டனு, அதுக்கப்புறம் லைட் இருக்கும். திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பண்ணிட்டாரு, பட்டன் அமுக்கிறதுக்கு பதில் லைட்டை போய் அமைக்கிட்டாரு. இது ஒரு பேசும் பொருளா பேசிட்டு இருந்தாங்க. திண்டுக்கல் சீனிவாசன் எத்தனை வருஷமா எலெக்ஷன்ல இருக்கிறாரு, எம்எல்ஏவா இருக்காரு, அமைச்சரா இருக்கிறாரு, அவருக்கு ஓட்டு போடவே தெரியல அப்படின்னு சொல்லி அதை ஒரு இதா பரப்பி விட்டுட்டு இருந்தாங்க. இவ்வளவு காமெடிகள் நடந்துச்சு. துறைமுகம் தொகுதியில வந்துட்டு நேற்று சேகர் பாபு என்னென்ன பண்ணினாருன்னு நீங்க மீடியாவில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு சேகர் பாபு அவ்வளோ ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சேகர் பாபுக்கு இவ்வளோ தைரியம் எங்க இருந்து வருது, நம்மளை எவனாலையும் கேட்க முடியாது, மீடியா சுத்தி நிக்குது,
அத்தனை மீடியாவும் நிற்கும் போதே அவங்களோட ஆளுங்க அடியாளுங்களை வச்சுக்கிட்டு டிவிகேவோட தொண்டர்களை டிவிகேவோட எம்எல்ஏ கேண்டிடேட்டை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. இது அவர் வந்து பிரஸ் மீட் ஓப்பன் பிரஸ் மீட்ல அப்படியே ஓப்பன் பிரஸ் மீட்ல சொல்றாரு. அப்படியே நிக்கிறதுக்கு முடியல, அவரால் தள்ளாடிட்டு இருக்கிறாரு. தண்ணி தாக எடுத்துட்டு இருக்கு, வேர்த்து ஊத்தி பக்கத்துல சுத்தி நிக்கிறவங்க எல்லாருமே அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, என்னோட குடும்பத்துக்கு என்னோட ஒய்ஃபு பிள்ளை குட்டி எல்லாத்துக்குமே அச்சுறுத்தல் இருக்கு, என்னைய கொலை பண்ணிடுவேன்னு சேகர் பாபு மிரட்டுறாரு. இதுக்கு நான் என்னோட தலைமைக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறாரு. மேல தலைமையில இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, அது அவரு தான் சொல்லணும். தலைமையில இருந்து ஒரு அறிக்கை வெளியிடணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா தளபதி இதை டைரக்டா அவரோட கண்ட்ரோல் எடுத்து நேற்று நடந்த அந்த துறைமுக தொகுதியில சேகர் பாபு பண்ண அட்டுழியத்துக்கு தலைவர் இதுக்கு ஒரு கண்டனம் விடணும். ஏன்னா இது ரொம்ப மோசமான செயல் வந்துட்டு. அவ்வளோ இதா இருக்கிறாரு. அவர் ஓப்பனா சொல்றாரு, நான் இங்க எல்லாத்தையும் தளபதிக்காக நீங்க இருக்கிறீங்க, இங்க நீங்க தடுத்துருவீங்க, நான் வீட்டுல போய் யாருக்கும் தெரியாம நான் தளபதிக்காக தீ குளிப்பேன் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் மனசு நொந்து இருந்தா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா அந்த அளவு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை எல்லாரும் முன்னாடி நான் தீ குளிக்கிறேன்னு சொல்லுவாரு. அவ்வளோ வழியில இருந்திருக்கிறாரு அவரு. இதை சரி இது ஓகே, இது ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, நிறைய பூத்துகள்ல திமுக காரங்க கள்ள ஓட்டு போட போறாங்க. அதை தடுக்க போன மற்ற கட்சிக்காரங்க எல்லாத்தையும் டிவிகே என்டிகே அதிமுக மற்ற கட்சிக்காரங்க எல்லாத்தையுமே அவங்களோட சண்டை போட்டு அடிதடி பண்ணி ரவுடிசம் பண்ணி இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல அவ்வளோ பேரு பஸ்ஸுக்காண்டி நின்றுட்டு இருக்கிறாங்க, பஸ்ஸே அங்க இல்லை. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இந்த நம்ம கவர்மெண்ட், ஏன்னா இப்ப கவர்மெண்ட் கிட்ட ஆட்சி இல்ல நான் நினைக்கிறேன். இப்ப கவர்மெண்ட் கிட்ட நம்ம இதை சொல்ல முடியாது, அவ்வளோ மக்கள் நிக்கிறாங்க. இந்த போக்குவரத்து துறை என்ன பண்றாங்க, 2ஆம் தேதி தமிழ்நாடு போக்குவரத்து துறை அதிகாரி வந்துட்டு நாளைக்கு பஸ், அதாவது இன்னைக்கு நைட்ல இருந்தே பஸ் எல்லா இடத்துக்கும் வரும். அதுவும் பஸ் நம்பரோட சொல்றாரு, 11,200 பஸ் 13,000 பஸ் அப்படின்னு நம்பர் அடிக்கிட்டே போறாரு. ஆனா பஸ் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பஸ் எந்த பஸ்ஸுமே கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இல்லை. எல்லா பஸ்ஸுமே ரூட்டை மாத்தி ஒரு டிப்போவில் கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்த மாதிரி, கைதிகள் அடைச்சு வச்ச மாதிரி பஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த வீடியோவும் நான் போடுறேன் பாருங்க. இவ்வளோ இடைஞ்சல் கொடுத்து மக்கள் இதுவரைக்கும் இல்லாம எல்லாரும் ஓட்டு போட போகணும் அப்படின்னு முன் வந்த மக்கள் எல்லாத்தையும் தடுக்கிறனால என்ன ஆக போகுது, ஓட்டு தான் வராம போகுது. எனக்கு தெரிஞ்சு இது யாரோ எங்கிருந்தோ யாரோ பண்ற சதி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்த 85% வாக்கு எல்லாருமே அவங்கவுங்க ஊர்ல போய் ஓட்டு போட்டிருந்தா 98% 95% வர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். இது நான் ஓப்பனா சொல்றேன். நிறைய பேர் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல கை குழந்தைய வச்சுக்கிட்டு குழந்தை குட்டிகளை வச்சுக்கிட்டு கடை எல்லாமே அடைச்சிருக்கிறாங்க. கடை எதுவுமே இல்லாதனால சோறு இல்லாம தண்ணி இல்லாம அவ்வளோ கஷ்டப்பட்டு கை குழந்தைங்களை வச்சுட்டு சிரமப்பட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. நிறைய பேர் குமுறுறாங்க, இவங்களுக்கு நான் ஓட்டு போட்டு ஆட்சியில உட்கார வைக்கிறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு போகணுமா, ஓட்டே போட தேவையில்ல, நான் ஓட்டே போடல, நான் வீட்டுக்கே திருப்பி போறேன் அப்படின்னு சொல்லி மன குமுறல்ல பேசுறாங்க. அப்புறம் பஸ் கவர்மெண்ட் பஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்குது. கவர்மெண்ட் அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டா அது நான் பொறுப்பு இல்லை, மேலிடத்துல கேளுங்க, கவர்மெண்ட்ட போய் கேளுங்க, போக்குவரத்து துறையில கேளுங்க, நாங்க உட்காந்துக்கிற ஆபீசர்ஸே சொல்றாங்க. அப்ப அதுல இருக்கிற ஒரு நண்பர் கூட கேட்கிறாரு, அப்ப நீ யாரு, நீ பொறுப்புல இல்ல, எந்திரிச்சு வெளியே போன்னு சொன்னா அந்த ஆள் எந்திரிச்சு வெளியே போறாரு. அங்க நிக்கிற மக்கள் எல்லாருமே போலீஸு கிட்ட வந்துட்டு போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேதனையோட போலீஸை தேடிட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் இல்ல, விஜய் டிவிகேவோட பாட்டை போட்டோன்னா எங்க இருந்து தான் வந்தாங்கன்னு தெரியல, அத்தனை போலீஸ் வந்து அந்த அனௌன்ஸ் பண்ற இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல விஜயோட பாட்டை போட்டு டிவிகேவோட பாட்டை போட்ட உடனே அத்தனை போலீஸ் வந்து குமிஞ்சு பாட்டா பண்ணிட்டாங்க. அப்போ மக்கள் எல்லாருமே கேட்கறாங்க, சார் இவ்வளவு நேரம் நாங்க போலீஸை காணோம்னு தேடிட்டு இருந்தோம், மக்கள் சிரமப்பட்டுட்டு இருக்கிறோம், இவ்வளவு நேரம் இல்லாத போலீஸ் இப்ப இந்த சாங்க போட்டோன்னா எங்க இருந்து சார் வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு பதில் இல்லை. போலீஸ் எல்லாருமே அப்படியே அலட்சியமா பதில் சொல்லிட்டு கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா நேத்து நடந்தது சமுதாயத்துக்கு, அதாவது ஓட்டு போடலான்னு ஊருக்கு வந்த ஒரு மாற்றத்தை தேடி வந்த மக்கள் எல்லாத்துக்குமே இவங்க கொடுத்த பேர் அடின்னு தான் நினைக்கிறேன். இந்த ஸ்கூல் பஸ், இந்த வேனு, இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டு 3000 4000 அப்படின்னு சொல்லி திண்டிவனம் போறதுக்கு, கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திண்டிவனம் போறதுக்கு 1000 ரூபா டிக்கெட்டாம். ஸ்கூல் பஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அவங்க பேரம் பேசி அவங்க டிக்கெட் ஏற்றி ஆள் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்கு பாருங்களேன். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்து இப்படி இதே இந்த ஒரு தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி போகும்போது கூட மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல.
தன்னோட ஜனநாயக கடமையை நிறைவேற்றணும், ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரணும்னு ஆசைப்பட்டு கிளம்புன மக்கள் எல்லாத்துக்குமே நேத்து ஒரு பேர் அடின்னு தான் நான் சொல்லணும். இவ்வளோ வருஷமா ஓட்டு போறதுக்காண்டி இப்படி கூட்டம் கூட்டமா போய் திருப்பி வருவாங்களா, இவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் பஸ் இல்லாம ஃப்ளைட் டிக்கெட்டை பிடிச்சி வந்து நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனந்தப்பட்டதாக இருக்கட்டும், லாரி மேலே ஏறி படுத்து தூங்கிட்டு போயிட்டு நான் ஓட்டு போட போறேன் எங்க அண்ணனுக்காண்டி அப்படின்னு சொன்ன வீடியோவா இருக்கட்டும், நிறைய பேர் ஓட்டு போட முடியலையேன்னு சொல்லி கவலைப்பட்டதா இருக்கட்டும். நான் பூத்து வரைக்கும் போயிட்டேன், மணி 5:50 தான் ஆகுது, ஆனா டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி என்னை ஓட்டு போட விட மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு சென்னையிலேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்ட மக்களா இருக்கட்டும். உங்களோட ஜனநாயக கடமையை நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. நீங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி போகலாம், போய் ஓட்டு போட்டலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க, உங்களால முடியல. இதுக்கு நீங்க காரணம் இல்லை, வேற ஒருத்தவங்க தான் காரணம். அது கண்டிப்பா மாற்றம் மே 4ஆம் தேதி வரும். அப்போ உங்களுக்கான நல்லாட்சி அமையும். மக்களாக யார் ஒருத்தர் நேசிக்கிறானோ அவங்க தான் மக்களை விரும்பி ஆள முடியும். அது மே 4ஆம் தேதி தெரிய வரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் ராஜேஷ். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.